ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பிரம்ம நேரத்துல நீ எந்திரிச்சு இந்த ஒரு எண்ணெயை வச்சு உங்க வீட்டுல தீபத்தை ஏத்துங்க. பிரம்ம நேரம் காலை, மதியம், இரவு, இந்த மாதிரி எந்த நேரத்துலனாலும் இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம். அப்படி ஏத்தும் பொழுது நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமா இருங்க. அதாவது உங்களுடைய பூஜை அறை, உங்களுடைய வீடு சுத்தபத்தமா வச்சு அதன் பிறகு வீட்டுல தீபத்தை ஏத்துங்க. இப்ப இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் செய்யக்கூடிய விஷயம், பூஜை அறையை சுத்தம் பண்றது கிடையாது. வீட்டை எப்பவுமே துடைக்கிறது, தூட்டுறது, முக்கியமா தண்ணி ஊத்த அலம்புறதுன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படியே போட்டிருப்பாங்க. ஒரு நாள் வரும்போது அன்னைக்கு மட்டும் தீபத்தை மட்டும் ஏத்தி வச்சிருவாங்க. இது முற்றிலும் தவறான விஷயம். வீட்டுக்குள்ள தாயார் வாசம் செய்யணும். முக்கியமா மகாலட்சுமி தாயார் குடியேறணும்னா வீடையும் சரி, பூஜையரையும் சரி ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை எடுத்து நீங்கள் வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிறதோட பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க ஒரு விளக்கு ஏற்றுறது மூலியமா இன்னும் ஆள் கொண்டு இருக்கக்கூடிய கடவுளோட, அதாவது சக்தியை உங்களால ஈர்க்க முடியும். இறை சக்தியை உங்க வீட்டுக்குள்ள உணர்வு வைக்கவும், உங்க வீட்டுக்குள்ள இருக்க வைக்கிறதுக்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சரியான இந்த ஒரு விளக்கை ஏற்றணும். இந்த ஒரு விளக்கு போதும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பரம ஏழையாக இருக்கக்கூடிய நபர்களும் 100% கோடீஸ்வரராவது உறுதிங்க. இது சவால் விடும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு விளக்கை நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஏற்றும் பொழுது அனைத்து தெய்வங்களும் உங்களுடைய கண்களை பார்க்கும், உங்களுடைய வீட்டை பார்க்கும், உங்கள் வீட்டுக்குள்ள குடியேறுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த மனதார நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கிறது நிச்சயமா ஏற்படும். நிறைய நபர்கள் வீட்டுல விளக்கேற்றணுன்ற ஒரு கடமைக்காகவும் சுத்தபத்தமா இருக்காம, ஒழுங்கா ஆடை அணியாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதை ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா முழு மனதாவே இருக்காது. ஏதோ பண்றோம் பேருக்கு பண்ணி நிறைய நபர்கள் இருக்காங்க. அது எல்லாமே நீக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது முழு மனதோட கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை கூட நினைச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அப்படி மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுல இந்த ஒரு தீபத்தை சரியா ஏத்துங்க. அதை எப்படி ஏற்ற வேண்டும், அதற்கு என்னென்ன தேவை என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு தகவலாக இருப்பேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அதனை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏற்றத்துக்கு தேவையான எண்ணெய், இந்த எண்ணெயில தான் அனைத்துமே அடங்கியிருக்குங்க. இந்த ஒரு எண்ணெயை ஊற்றி நீங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும் போதுதான் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு எளிதில் கிடைக்கும். அந்த எண்ணெய் முதல் விஷயம், அதை எப்படி தயாரிப்புன்னு பாருங்க. அதாவது வீட்டுல நெய் முதல்ல எடுத்துக்கோங்க. இதை தினமும் செய்ய வேண்டாங்க. ஒரு நாள் வாரத்தை வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க, புதன்கிழமை வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நாள் உங்களுடைய விருப்பப்படி உங்களுக்கு எந்த நாள் இஷ்டம்னாலோ அந்த நாள் கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதாவது இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த எண்ணெயை ஊற்றி தான் நீங்க ஏற்ற மூலியமா அனைத்துமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால முதல் விஷயமா அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா நெய், மன்னிக்கவும், நெய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. இது இரவு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பகல்ல கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. அதாவது நீங்கள் எப்போது விளக்கேற்றீங்கன்னு பொறுத்து. நீங்க இப்போ பகல்ல விளக்கேற்ற போறோம் அப்படின்னீங்கன்னா இரவு எடுத்து பூஜை அறையில வச்சிருங்க. பகல்ல ஏத்த போறீங்க அப்படின்னா நீங்க இரவு, இரவுல ஏத்த போறீங்கன்னா நீங்க பகல், பகல்ல ஏத்த போறீங்கன்னா இரவு, இரவுல ஏத்த போறீங்கன்னா பகல் விளக்கு, இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா நெய், அதை எடுத்ததுக்கு அப்புறம் 2 ஜாதிக்காயை அந்த நெய்ல போட்டுருங்க. அதாவது 2 ஜாதிக்காய் அந்த நெய்க்குள்ள இருக்கணும். நெய்யும் ஜாதிக்காயும் இணைஞ்சிருக்கணும். முக்கியமா ஜாதிக்காய் மருத்துவத்தினாலும் பல ஈர்ப்பும் தன்மையும் உடையதுங்க. இந்த ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், நீங்க தாராளமா வாங்கலாம். அதாவது இந்த ஒரு விளக்கு நீங்கள் தினம் தினம் ஏத்துறத வாரத்துல ஒரு நாள் தான் ஏத்த போறீங்க. அதனால ஒரு 2 ஜாதிக்காயை மட்டும் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அந்த இரவு, இப்போ நீங்க பகல்ல ஏத்துறதா வச்சு நான் சொல்றேன். இரவு நீங்க ஒரு 7 மணி வாக்குல, 6 மணி வாக்குல பிரம்ம முகூர்த்த நேரத்துலன்ட்டு நெய், ஒரு கிண்ணத்துல நெய், அதை எடுத்து அதுல 2 ஜாதிக்காய் போட்டுருங்க. அதாவது நெய்க்குள்ள அந்த டப்பாக்குள்ள ஜாதிக்காயை போட்டணும். கடைசியா பாத்தீங்கன்னா அதுல சிறிதளவு மஞ்சள், அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுல குழம்புக்கெல்லாம் பயன்படுத்தும் பாத்தீங்களா, அந்த ஒரு மஞ்சள் எடுத்து அதுல சிறிதளவு போட்டு அதை அப்படியே கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்க சாமி முன்பு, சாமி எந்த இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ என்ன போட்டோ வச்சிருக்கீங்களோ அதுக்கு முன்பு வச்சிருங்க. இல்ல சிலை வச்சிருக்கீங்கன்னா கூட அதுக்கு முன்பு வச்சிருங்க. இதை வச்சுட்டு காலை எழுந்த பிறகு அந்த ஜாதிக்காயுடன் சேர்த்து அப்படியே அந்த நெய்யை உங்க வீட்டு, அதாவது பாத்தீங்கன்னா குத்து விளக்கோ அல்லது வெள்ளி விளக்கு, என்ன ஒரு விளக்கு, அகல் விளக்கு வச்சிருந்தாலும் சரி, என்ன வச்சிருக்கீங்களோ அதுல ஊத்தி அப்படியே ஏத்துங்க. அதாவது எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே ஏத்திருங்க. இப்படி நீங்க ஏத்துனதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வீட்டுல பிரகாசம் ஒளிவிஞ்சு காணப்படும். அந்த தெய்வ இறை சக்தியை நீங்க உணர்வீங்க.
முக்கியமா அந்த ஜாதிக்காய் மூலியமா அனைத்து விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். 1000% உறுதியா சொல்ல முடியுங்க. நீங்க நினைச்சது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். பரம ஏழையும் பாத்தீங்கன்னா இது கோடீஸ்வரராக்கும். சரியான முறையில நீங்க செய்யுங்க. அதாவது காலை அல்லது மதியம், இரவு எந்த நேரத்துலனாலும் உங்க வீட்டுல கேட்டுருங்க. அதாவது ராகு காலம், யமகண்டத்தை தவிர்த்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரமா பார்த்து நீங்க சரியா அதில் விளக்கு ஏத்துங்க. அப்படி ஏத்திட்டீங்க அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை இரவு பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள, இல்ல காலை ஒரு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நீங்க எடுத்து வச்சிருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு டப்பா, அதுல நெய், நீங்க எவ்வளவுக்கு விளக்கு ஏத்த போறீங்களோ அதற்கு ஏற்றுவது போல் தேவைப்படக்கூடிய நெய் எடுத்துக்கோங்க. அந்த நெய் எடுத்ததுக்கு அப்புறம் 2 ஜாதிக்காய் நல்லா உள்ளங்கையில வச்சு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு கூட போடலாம். உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன ஆசை இருக்கிறது, எதற்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, இல்லை எனக்கு வீடு கட்டணும் ஆசை, எனக்கு வீடு வேண்டும், வீடு வேண்டும் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு வேண்டுமோ அந்த ஜாதிக்காயை உள்ள வச்சுட்டு நீங்க சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் அதுல போடுங்க. ஜாதிக்காயை நீங்க கையில வச்சு வேண்டி போடும்போது உங்க கையிருப்பும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பலவீனமும் அனைத்தும் தெரிஞ்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா இது பல நபர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு சின்ன ஒரு பரிகாரம், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமா பார்த்து இந்த ஒரு விளக்கை ஏத்திட்டாங்க, அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள், செல்வம் அவங்கள வீட்டை தேடி வந்துச்சுங்க. அவங்க நிறைய நாட்கள் கொடுத்த பணம் வராம இருக்கிறது, முக்கியமா கடனால பிரச்சனைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்திற்குமே தீர்வா கிடைச்சிச்சு. அந்த ஜாதிக்காயையும் மஞ்சள் இணை அனைத்தையும் மூட்டையும் சேர்த்து இரவு, அதாவது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல வச்சு பூஜையில வச்சுட்டு காலை எழுந்துச்சு சுத்தபத்தமா பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய குத்து விளக்கு அல்லது என்ன விளக்கு வச்சிருக்கீங்களோ அதுல ஊத்திக்கோங்க. முக்கியமா உங்ககிட்ட வெள்ளி விளக்கு இருந்துச்சுன்னா தாராளமா அதுல ஊத்துங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஊத்திருங்க. இப்போ நீங்க விளக்கு ஏத்திட்டீங்க. இப்போ அந்த ஜாதிக்காய் என்ன பண்றன்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கும். அந்த ஜாதிக்காயை உங்க தலையை சுத்தி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜை அறையில கொண்டு போய் வைக்கலாம். இல்ல கால் படாத இடமா பார்த்து நீங்க அதை போட்டுடலாம். இந்த 3 விஷயங்களை அந்த ஜாதிக்காயை எப்படி வேணாலும் பண்ணலாங்க. இதை எடுத்து வாரம் வாரம் ஒரு முறை சரியா பண்ணிட்டு வாங்க. தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. வாரத்துல ஒரு முறைன்னு இதை நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இது சவால் விடுகிறேங்க. ஏன்னா நிறைய நபர்கள் வாழ்க்கையில கண் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கை மாறி உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அதிகரிக்கணும், செல்வம் வீட்டுக்குள்ள இருக்கணும், செல்வத்தாலான பிரச்சனைகள் தீரணும், அனைத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும், குடும்ப பிரச்சனைகளாம் நீங்கன்னா தாராளமா நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்க வீட்டுல இன்றைய பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைய மொத்தமா ஒரே நாளே மாறும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சபடியான விஷயம் கிடைச்சு நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர் சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.